எங்க சார் இருக்கா? எப்படி சார் இருக்கா? சொல்லுங்க சார். இருக்காங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சார், நான் ராதா பார்த்து பேசுறேன் சார். யூ கேனாட். சார், ஒரே ஒரு நிமிஷம் பேசுறேன் சார். சாரி, யூ கேனாட். சார் பரவாயில்ல, ஒரு மணி நேரம் விடுங்க சார். என் ஒய்ஃபை கண்டால பாத்துறேன் சார். சாரி, அது என் கையில இல்ல. சார் ஜஸ்ட் கைது நினைக்காதீங்க சார். கரண்ட் காட்டுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர். யோ, கம்பிய புடிச்சுக்கிட்டு ஏயா இப்படி கத்தற? செத்து போயிட்டு தான் நினைச்சேன். என் மனைவி உயிரோடு இருக்காயா? இருக்கட்டும். என்ன இப்போ மறுபடியும் அவன் சாகணுங்கிறியா? அனுப்பிடு. சொன்னேன். ஐயோ, இன்ஸ்பெக்டர் சார், முடியாங்க. ஐயோ, இன்ஸ்பெக்டர் சார், போலீஸ் போலீஸ் போலீஸ். தள்ளுங்க 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 தள்ளுங்க. என்ன பண்றது? என்ன மேன்? எழுந்து என்ன? ஏன் பேச மாட்டீங்க? என்ன பேசுறீங்க? சொல்லியானக்கா? கம் ஆன். கம் ஆன், கேட்க. செத்தாலும் சாவனை தவிர சத்தியமா உன்ன மாதிரி அயோக்கியனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாக விட மாட்டேறாத. 50 லட்சம் ரூபாய் வேல்யூ. நீ உன்னை சாக விட்டுட்டா உன் மாமனுக்கு நான் கடனா கொடுத்த 10 லட்சம் ரூபாயை எப்படி வசூல் பண்றது? 50 லட்சமா? நான் என்ன ஹரியானா லாட்டரியா? இத கூட உங்க மாமா உங்ககிட்ட சொல்லலையா? நான் சொல்றேன். உங்க அப்பா எழுதி வச்ச உயிலின்படி அவருடைய எஸ்டேட்டும் எக்கச்சக்கமான பேங்க் பேலன்ஸும் நீ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படியே லாட்டா உன் கைக்கு வரும். வெரி குட். இத நம்பி நீ எங்க மாமாக்கு 10 லட்சம் கடன் கொடுத்திருக்க. பாக்கி பணத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அலையிற இல்ல? கரெக்ட், வெரி கரெக்ட். ராங், வெரி ராங். இங்க இருக்கிறது ராதா மட்டும்தான். உயிலும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வாட்? எங்க அப்பா விட்டுட்டு போனது என்னையும் ஓரளவு பேங்க் பேலன்ஸையும் தான். அந்த ஓரளவை கூட என் கார்டியன் மாமா ஓடுற குதிரை மேல கட்டி ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ் பண்ணிட்டாரு. பொய் பொய், ராதா சொல்றது பொய். ரஞ்சித், உனக்கு நான் அப்புறமா விளக்குறேன். ஓடாரு புடி. யூ ராஸ்கல். ரீலா உடனே ராதா சொன்னதெல்லாம் உண்மைதானே? 10 லட்சம் ரூபாய் பணம், அவ கல்யாணம், அதெல்லாம். ஆமா ஆமா. ஏய், இந்த மாமாவை கொண்டு போய் ரூம்ல பத்திரமா பூட்டி வைங்க. அப்புறமா வந்து கவனிக்கிறேன். ரஞ்சித், நீங்களும் நானும் எவ்வளவு பழகி இருக்கிறோம். நல்லா பழகுன. நீ எடுத்துட்டு போங்கடா. பாத்தியா, வயசானவன் பார்த்து கூட்டிட்டு போக. அட பாருங்களா, நீங்க நல்லா இருக்கு. விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. அப்ப நான் புறப்படுறேன். வெயிட். உனக்கு சொந்த ஆசை இல்லைனாலும் உன்னால 50 லட்சம் ரூபாய் கிடைக்க வழி இருக்கு. உன் சங்கர் பதுக்கி வச்சிருக்கிற கோல்டோட வேல்யூ 50 lakhs. நீ ஆபத்துல இருக்குன்னு தெரிஞ்சா சங்கர் தங்கத்தை எங்க பதுக்கி வச்சிருக்காங்கறத என்கிட்ட சொல்லிடுவான். இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சங்கரை பாக்குற. டீலிங் முடிஞ்சதும் அப்புறம் வந்து உன்னை பாக்குற. அது வரைக்கும் இந்த கிளி இந்த கூண்டுலயே இருக்கட்டும். எங்கடா தேடுதுப்பா? ஒரு சூடான செய்தி. என்ன டீ கடை மாட்டா? உன் கிராக்கி வந்துச்சே. கிராக்கி யாரு? அதான் ராதா பொண்ணு. மன்னிச்சுப்பா. அண்ணி அண்ணி அண்ணி. அதான் விட்டவா வந்துச்சா? என்ன பத்தி எதனாச்சும் கேட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணு கேட்கலப்பா. ஸ்பீடா வந்துச்சு, ஸ்பீடா போச்சு. பூச்சா? என்னடா இந்த பொண்ணு படா டிபிகல்ட்டா இருக்கு. அன்னைக்கு மாடியில இருந்து என்ன அடி சொல்ல கண்டிப்பா இருந்துட்டு சும்மா பூச்சி. இன்னைக்கு இங்க வந்துருது. எதுக்கு வந்துருது? ஒத்தனை கொடுக்க வந்திருக்கோம். மன்னிச்சுப்பா. அப்பப்ப குஞ்சு பேனி போய் கண்டுன்னு வந்துடலாம். ஊட்டாண்டிய மத்தால வந்துருது. போலவா? எழுந்து வாடா. ஒரு மரியாதை தான். நீ இங்கே இரு. நான் உள்ள போய் ராதாவை கண்டுன்னு வந்துடுறேன். பாக்கெட் நான் மட்டும் சேர்த்துக்கவா? பொம்பளை ஒதுக்கிடுவே நீ. ராதா, அண்ணாத்தா நீ எப்படி மறுபடியும் சந்திக்கிறேன்னு சொன்னேனே, மறந்துட்டியா?
ஆளுக்கு என்ன கையா கரலா கட்டியா? நல்ல வேலை கடவாப்பல் சொத்தை எடுத்துட்டான் போல இருக்குது. என் கூட நீங்க என்ன ராதாவை பார்க்க வேண்டியா, கோதால இறங்க வந்தியா? ஜெயில இருந்தாலும் இப்ப எப்படி இங்க வந்து இதுனா மோடி மஸ்தான் வேலையா? மஸ்தான் வேலை இல்லடா, அண்ணா அதை நமக்கு முன்னாலே பிஸ்டா இல்லையா, கணக்கா கம்பி வலிச்சிட்டு இருப்பாரு. என்ன பண்றோம், டைட் வேஸ்ட் பண்ணாம போலீஸுக்கு போன் பண்றோம். முதல்ல இந்த ஆளை பார்சல் பண்ணி ஓரம் கட்டணும். ஒரு கயிறு இருக்குதா பாரு. வஞ்சனை இல்லாம தின்னுவான் போல இருக்குதே. என்னடா அது? ஒரு அண்ணன் பர்சன்ட் சொன்னிய இந்த அப்படியே சொன்னா நடந்துச்சு பத்தியா? இது தொழில் தர்மம் இல்ல. அண்ணாத்த சென்ஸ்ல இருக்குன்னா நான் பர்ஸ் அடிக்கணும். அதான் சவால். என்னன்ற நீ டக்குரு அதான் பையில வை. அண்ணாத்த பையிலடா. சம்பாதி கூட மாட்டேன் நீ. கயிறுங்கப்பா, கயிறு கயிறு கடையில வயிறு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. வயிறா கட்டும் போது ஷாக் அடிக்க போகுது. ஷாக் அடிச்சா பரவாயில்ல. ராஜா, சங்கர பாக்க வந்தியா? அவன் இங்க இருந்தா தானே பாக்கிறதுக்கு. தப்பிச்சு போட்டான், புடிச்சுன்னு சேக்க வந்திருக்கிறேன். யூ மீன் சங்கர் இப்ப உன் கையில இருக்கான்? அவ்வளவு பெரிய கை யாராண்டு இருக்குது? கையில இல்ல, கஸ்டடியில இருக்கிறான். ஓ ராஜா, அவனை போலீஸ்ல காட்டி கொடுத்துறாத. அவன் எனக்கு தேவை. சங்கரை என்கிட்ட ஒப்படைச்சிரு. சங்கராண்டி என்ன டீலிங் ரஞ்சித்? தங்க பிஸ்கட்டா? விஷயத்த சொன்னாதான் சங்கரை என்கிட்ட ஒப்படைப்பியா? சொன்னாலும் ஒப்படைக்க மாட்டேன். போலீஸ் கையில தான் ஒப்படைப்பேன். நாடு நல்லா இருக்கவானா? ராஜா, உனக்கு ராதா வேணுமா இல்ல வேண்டாமா? என்ன சொல்ற நீ? இப்ப ராதா என் கஸ்டடியில தான் இருக்கா. எனக்கு வேண்டிய சங்கர் உன்கிட்ட, உன்னுடைய ராதா என்கிட்ட. நீ சங்கரை ஒழுங்கா என்கிட்ட அனுப்பிச்சிட்டீன்னா உன் ராதாவை உன்கிட்ட ஒப்படைப்பேன். ஓகே? சரி, ஃபர்ஸ்ட் ராதா என் கையில வரணும். சங்கர் ராதா என் கையில கட்சிட்டான சிக்னல் கட்ச உடனே சங்கர் உனக்கு ஓகே ஆயிடும். சதானா? ஓகே. சாம்சன் ஜானி, எஸ் குரு. நீ கூட போ. ராதா டெபினட்டா அவங்ககிட்ட கட்சிட்டானதும் பாஜா கடைக்கு போன் பண்ணி நாங்க இதுதான் சரியா செய்ய சொல்லிவிடாத. ஓகே குரு. யாருப்பா சாம்சன் டின்னர் எல்லாம் வாங்க. ஆமா, பாஷா கடை எங்க இருக்கு? இங்க இருக்குது நம்ம பாச்சா. வண்டியை பின்னாலே எடுத்து வாப்பா. பாச்சா கடை. பாச்சா, 2 சம்சா 2 டீ கொண்டாயா. நோ தேங்க்ஸ், நான் டீ சாப்பிடுறது. டீ சாப்பிட மாட்டியா? கதா பிஸ்கட் தண்ணு நீ சாப்பிடு. எவ்வளவுதான் வரி இருந்தாலும் வயிற்ற காய போடக்கூடாது. சொன்னா கேட்க மாட்டியா? சதா ஒரு சம்சா கட் பண்ணிக்கா, ஒரு டீ கட் பண்ணிக்கா. எனக்கு மாத்திரம் கொண்டா. அண்ணாத பேர்ல பில்ல போட்டு. செம்ம மாத்திட்டாயா? உடம்பெல்லாம் வலிக்குது. பாச்சாக்கரை டீ குடிச்சாதான் உடம்பே சரியாகும். உனக்கு டீக்கு 100 வயசு. இப்பதான் அதை பத்தி பேசினே இருந்தா. கிட்டத்தட்ட இதுக்கும் அவ்வளவு வயசாயிடுச்சு போகுது. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. பேர்தான் மட்டன் சமோசா. உள்ள வெறும் வெங்காயம் தான் வச்சுக்கிறான். பாரு, பில்லு குத்துறாரு. ஹலோ, நான் ராஜா பேச. சொல்லு. என்ன செய்யறது? நீ ஒண்ணு பண்ணாதரா, நான் அண்ணாத்தரா. சதா அங்கே இரு, நான் அதை வந்துடுறேன். என் சைடு ஓகே. அப்ப என் சைடு? பிபி ராஜா என்னைக்குமே பின் வாங்க மாட்டான். தெரியுதா? வா. பெரிய மனுஷன் நீங்க, கஷ்டப்படக்கூடாது. நம்ம பசங்க இருக்கானுங்க, பாத்துக்குவானுங்க. டேய், கட்ட அவுத்து விடுங்கடா. சீக்கிரம். கட்ட அவுத்து விட்டுட்ட. இந்த உதவிக்கு என்ன கமிஷன் கேட்க போறேன்? இப்பெல்லாம் கமிஷன் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லை இந்த நாட்டுல. இதுக்கு சாரு கேக்குற ரேட் என்ன தெரியுமா? பிஸ்கட். புள்ளிங்க தின்ற பிஸ்கட்ல பணக்காரங்க தின்றது தங்க பிஸ்கட். ஐ see. இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தது நீதானா?
சவால் விட்டா அந்தந்த இடத்துல சக்சஸ் பண்ணி காட்டுறவன் தான் பிபி ராஜ். அன்னைக்கு ஒரு நாள் துட்டுக்காக ராதாவை ஒன்னாண்ட விட்ட, இன்னைக்கு ராதாவுக்காக ஒன்ன இவனாண்ட விட்டுட்ட. அக்கௌண்ட் க்ளோஸ். யூ ராஸ்கல். ரொம்ப ரொம்ப ஸ்பீடா போற சங்கர். அப்ப எனக்கு கொடுத்தியே, அதுக்கு பதில் தான் இது. கணக்கு இன்னும் கம்ப்ளீட்டா தீரல. வட்டி கூட ஏதோ சேர்த்து தர்றேன்னு சொன்னல, அதுதான் இது. ரயில்வே ஆள்ல தங்கத்தை எங்க பதுக்கி வச்சிருக்க? கரெக்டா உண்மையை சொல்லு. முதல்ல இந்த ஆளுங்களை கைய விட சொல்லு, நானும் உனக்கு கரெக்டா பதில் சொல்றேன். இன்னமும் உன் குரல் டாப்லயே பேசுதுல. ஏய், இவனை ரயில்வே ஆடுக்கு இழுத்துட்டு போங்க. அங்க கேட்க வேண்டிய முறையில கேட்டா பதில் தன்னால வரும். சொல்லுவான்ற நீ. இந்த மாதிரியா ரஞ்சித், இந்த எல்ஐசி இருக்கு தெரியுமா? எல்ஐசி அத்த தூக்கி நீ எலிட் பீச்ல வச்சிடலாம். ஆனா இவன் வாயில இருந்து உண்மையை வர வைக்க முடியாது. உண்மை வெளியில வரலன்னா அதே ரயில்வே ஆட்ல அவனுக்கு சமாதி கட்டிடுவேன். சரி, இதெல்லாம் ஏன் போய் என்ன சொல்லிங்க? அதெல்லாம் உன் டிபார்ட்மெண்ட், நான் வரேன். ஜானி வண்டியாப்பா நீ என்னப்பா? உனக்கா இந்த ராதா பொண்ணு எத்தனை நேரமா காத்துனுக்குது? நீ அத்த விடு, நான் சவால கழிச்சிட்டேன் தெரியுமா உனக்கு? என்ன சொல்ற நீ? சங்கரநாத்தியான மூச்சு இருக்கும் போத பச்சை அடிக்கணும் சொல்ல சொன்னா மாதிரியா இன்னைக்கு அண்ணா சென்ஸ்ல இருக்க சொல்ல தொழில் சுத்தமா ஆச்சுன்னு வந்துட்டேன். எப்படியா? ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சு அது. எதையா? இல்ல அவர் சென்ஸ்ல இருக்கிறது. என்ன இருக்குது? பணம் இருக்குது. என்ன போட்டு என்ன குரு போட்டோவே பாத்துக்கணுங்கிற? அப்படி என்ன இருக்குது அதுல? இல்ல, இந்த போட்டோ. வந்துட்டீங்களா ராஜா? ராஜா, என்னடா புள்ள கேக்குது பேசாம இருக்க? ராஜா, ராஜா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அழறீங்க? ராஜா, ராஜா, இந்த பர்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது ஏன் கேக்குறீங்க? இது சங்கரோட பர்ஸ் ஆச்சே. ஆமா ராஜா, சங்கரன் புருஷன். அப்போ இந்த போட்டோ அவரும் அவர் தம்பியும் சின்ன வயசுல எடுத்துட்டு போட்டோ. கூட பிறந்த அண்ணனைய கொலைகார பசங்களை காட்டி கொடுத்துட்டேனே. ஐயோ ராஜா, யாரு காட்டி கொடுத்தீங்க? இப்ப சங்கர் எங்க இருக்காரு ராஜா? அண்ணி, நான் தான் சங்கரோட தம்பி. சரி, பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஜானி, நீ போலீஸ் செட்டுன்னு ரயில்வே ஆடுவா, புறப்படு. என்னடா கண்ணு? செய்த பாவத்துக்கு கடன் செய்ய போறேன். மெய்யாலுமே இந்த தம்பிக்கு நீ அக்கானா என் கூட வா. துருவா கிளம்பு. பாசம் செய்கிறா மோசம் செய்கிறான்னு பாத்துக்கலாம். வாடா கண்ணு, இன்னையோட அவன் டீல முடிப்போம். இப்ப நினைவுக்கு வருதா தங்கத்தை எங்க பதுக்கி வச்சிருக்கேன்னு? சொல்ல மாட்ட நீ? தங்க இருக்கிற இடத்தை இப்போவாவது சொல்றியா என்ன? இப்படி கேட்டா நீ சொல்ல மாட்ட. சங்கர், உன் விரல் ரொம்ப அழகா இருக்கு. அது அப்படியே துண்டு துண்டா வெட்டினா எப்படி இருக்கும்? பயப்படாத. 10 எண்ணத்துக்குள்ள தங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டீன்னா பொண்ண முழுசா விட்டுருவேன். 1 2 3 6 7 10.
எவனாவது கிட்ட வந்தீங்க கீத்துருவண்டா டாக்கர். ஏமா நீங்க யாரு? என்ன ஏன் காப்பாத்தினீங்க? நான் தான் பர்மா பாப்பா. ராஜா தான் உன்னை காப்பாத்த சொன்னா. அங்க பார் சுத்ராம் பார். என்ன எதுக்காக நீ காப்பாத்தின? கூட பிறந்த அண்ணனையா காப்பாத்தலன்னா ஒரே ரத்தம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா நீ? நான் தான் உங்க காணாத போன தம்பி ராஜா. ரயில்ல தான் பிரிஞ்சு போனோம். ரயிலே ஒண்ணு சேர்த்துச்சு பாத்தீங்களா? இருடா என்னட்டு என்னடா செருப்பு? மர்ம செருப்பு. என்ன நம்பரு? நம்பரு 5. அதான் வாங்கிக்க. 1 2 3 4 5. ஒருத்தர் கிட்ட வந்தாலும் குழந்தைய கொடுத்துருங்க. கிட்ட வராத, குழந்தை உயிர் போயிடும். சங்கர், இப்பவாவது தங்க இருக்கிற இடத்த சொன்னீங்கன்னா குழந்தை உன் கைக்கு வரும். தங்கமா குழந்தையாங்கிறத முடிவு பண்ணி 10 வினாடிக்குள்ள பதில சொல்லு. ஐயோ குழந்தைய கொடுத்துருங்க. கிட்ட வராத. மரியாதையா குழந்தைய கொடுத்துரு, இல்ல குண்டு முதுகுக்குள்ள பூந்து நெஞ்சு வழியா வந்துடும். ராஜா பாத்தியாடா துப்பாக்கி? வெறும் கையா வேலை காட்டிட்டீங்க அக்கா. அவதான்டா மர்மக்கை பர்மா பாப்பா. தங்கம் எங்க இருக்குன்னு சொல்றேன், எடுத்துக்கங்க. என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. ராஜா, சட்டத்தை ஏமாத்துறதுக்குரிய தண்டனை அனுபவிச்சுட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். நீங்கெல்லாம் கிடைச்ச சந்தோஷத்துக்கு முன்னாடி அது நத்திங்.